தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காவிரி விவகாரம் தொடர்பாக நாளை நடைபெற உள்ள அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்களின் கூட்டத்தில் அதிமுக பங்கேற்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுபாஷ். நாளைய சட்டமன்ற கட்சி தலைவர்களின் கூட்டத்தில் அஇஅதிமுக பங்கேற்கிறது. தொடர்பான தகவல்களை பதிவு செய்யலாம். தமிழகத்தில் தர வேண்டிய நீரானது ஒரு டிஎம்சியை தர வேண்டும் என்று காவேரி கர்நாடக அரசுக்கு காவேரி நீர் மேலாண்மை ஆணையம் அதே போல ஒழுங்காற்று குழு ஆகியவை அறிவுறுத்தி இருக்கிறது. ஆனால் அதை அவர்கள் தர முடியாது என்றும் 8000 கன அடி நீர் மட்டுமே தர முடியும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை தமிழகத்தில் கிளப்பி இருக்கிறது. குறிப்பாக டெல்டா விவசாயிகள் மத்தியில் பெரும் அதிருப்தியை கொண்டிருக்கிறது. ஏனென்றால் மேட்டூர் அணையிலேயே நீர் மிக குறைவாக இருக்கிறது. அதே நேரத்தில் 4 முக்கிய அணைகளான கர்நாடகத்தில் நீரின் இருப்பு 75 டிஎம்சிக்கு மேலாக இருப்பதால் அனைத்து கட்சி கூட்டத்திற்கு நாளை தமிழக அரசு அழைப்பு விடுத்திருக்கிறது. தமிழக சட்டப்பேரவையில் உள்ள அனைத்து கட்சிகளுடைய பிரதிநிதிகள் இதில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் இது நடைபெற இருக்கிறது. இதில் அதிமுக சார்பாக டெல்டா மாவட்டத்தை சேர்ந்த ஒரு மூத்த சட்டமன்ற உறுப்பினர் அல்லது முன்னாள் அமைச்சர் ஒருவர் கலந்து கொள்வார்கள். அதே போல மூத்த நிர்வாகி கலந்து கொள்வார்கள் என இருவர் கலந்து கொள்வதற்கான திட்டமிடல் இருக்கிறது. யார் கலந்து கொள்கிறார்கள், எப்பொழுது கலந்து கொள்கிறார்கள் என்பதற்கான அறிவிப்பு விரைவில் இன்று இரவோ அல்லது நாளை காலையோ நமக்கு தெரிய வரும். போல மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக நாளை இந்த ஜீவாதார பிரச்சனையில் தமிழக அரசு கூட்டியிருக்கக்கூடிய இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் அதிமுக பங்கேற்கிறது. யார் பங்கேற்கிறார்கள் என்பது நமக்கு இன்னும் ஒரு சில மணி நேரங்கள்ல தெரிய வரலாம். நன்றி சுபாஷ், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.